தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் நடந்த நிகழ்வுகளை விரைவுச் செய்திகளாக பார்க்கலாம். புதுச்சேரியில் கலப்பு திருமணம் செய்து கொண்ட புதுமண காதல் ஜோடி பாதுகாப்பு கேட்டு புதுச்சேரி எஸ்பி அலுவலகத்தில் தஞ்சமடைந்தனர். புதுச்சேரி தவளக்குப்பதான பாளையத்தைச் சேர்ந்த ரிஷிகா வைத்தியநாதன் கடந்த 4 ஆண்டுகளாக காதலித்து வந்தனர். இந்நிலையில் பெற்றோரின் எதிர்ப்பையும் மீறி கலப்பு திருமணம் செய்து கொண்டதால் அவர்களுக்கு பெண்ணின் உறவினர்கள் கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. இதனால் பாதுகாப்பு வழங்க கோரி அந்த ஜோடி புதுச்சேரி எஸ்பி அலுவலகத்தில் புகார் மனு ஒன்றை அளித்தனர். கள்ளக்குறிச்சியில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் நடத்திய திடீர் சோதனையில் 62,000 ரூபாய் ரொக்க பணமும் 9 லட்சம் ரூபாய்க்கான காசோலையும் பறிமுதல் செய்யப்பட்டது. கள்ளக்குறிச்சியில் மாவட்ட நகர்ப்புற ஊரமைப்பு அலுவலகம் செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் அலுவலகத்தின் உதவி இயக்குநர் லஞ்சம் கேட்பதாக லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு புகார் சென்ற நிலையில் திடீர் சோதனை மேற்கொண்டனர். அப்போது உதவி இயக்குநர் ராகுல்ராஜ் அறையில் இருந்து ரூபாய் 62,000 ரூபாய் ரொக்க பணமும் ரூபாய் 9 லட்சத்துக்கான 3 காசோலைகளும் பறிமுதல் செய்யப்பட்டது. இதுகுறித்து லஞ்ச ஒழிப்பு போலீசாரும் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். மயிலாடுதுறையில் நடு ரோட்டில் அலப்பறை செய்த இளைஞர்களின் 13 வாகனங்களை கொத்தாக போலீசார் பறிமுதல் செய்து அதிரடி காட்டியுள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் இருசக்கர வாகன மெக்கானிக் கடை அருகே 30க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் கூடியிருப்பதாக போலீசுக்கு தகவல் கிடைத்தது. சட்டவிரோதமான லைசன்ஸ்கள், ஹாரன்கள் மற்றும் செய்யப்பட்டு இருப்பதை கண்டறிந்தனர். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தான் முதலில் வாங்கிய அம்பாசிடர் காரை புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தான் முதலில் வாங்கிய அம்பாசிடர் காரில் துணைநிலை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணனுடன் பயணம் மேற்கொண்டார். திருச்செந்தூரில் சாமி தரிசனம் செய்த தமிழக வீரர் சாய் சுதர்சன் இந்திய அணி உலகக்கோப்பையை வெல்லும் என நம்பிக்கை தெரிவித்தார். 2024ஆம் ஆண்டுக்கான 20 ஓவர் உலகக்கோப்பை போட்டிகள் அமெரிக்கா மற்றும் வெஸ்ட் இண்டீஸில் ஜூன் 2ஆம் தேதி நடக்க உள்ளது. இந்நிலையில் இந்திய கிரிக்கெட் அணியின் இளம் வீரரும் தமிழக நட்சத்திர வீரருமான சாய் சுதர்சன் திருச்செந்தூரில் உள்ள அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் சிறப்பு வழிபாடு செய்தார். அப்போது இந்திய அணி கோப்பையை வெல்லும் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார். இந்த முறை IPL-இல் சிறப்பாக ஆடிய சாய் சுதர்சன் உலகக்கோப்பை அணிக்கு தேர்வாகுவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அவர் அணியில் இடம்பெறாதது வருத்தமளிப்பதாக சில மூத்த வீரர்கள் கருத்து தெரிவித்தது குறிப்பிடத்தக்கது. ஈரோட்டில் அரசு மருத்துவமனையில் மூதாட்டிக்கு ஸ்ட்ரெச்சர் தராததால் மகள் தாயை தூக்கிச் சென்ற விவகாரத்தில் குமுதம் செய்தியின் எதிரொலியாக விசாரணை நடத்த சுகாதாரத்துறை இணை இயக்குநர் உத்தரவிட்டுள்ளார். ஈரோட்டு பெரியவகை பகுதியைச் சேர்ந்த மூதாட்டிக்கு காலில் காயம் ஏற்பட்டதாக அவரது மகள் அழைத்து சென்று அரசு மருத்துவமனையில் அனுமதித்த போது வேறு வார்டுக்கு செல்ல ஸ்ட்ரெச்சர் தராததால் அவரது மகளே தாயை தூக்கிச் சென்ற செய்தி நமது குமுதம் செய்தியில் வெளியானது. இதன் எதிரொலியாக ஈரோடு அரசு தலைமை மருத்துவமனை சூப்பரண்ட் மற்றும் RMO-விற்கு மெமோ வழங்கப்பட்டுள்ளது. அதோடு நாளை விசாரணை நடத்தப்பட உள்ளதாக அரசு மருத்துவமனை சுகாதாரத்துறை இணை இயக்குநர் அம்பிகா சண்முகம் தெரிவித்துள்ளார். தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் விண்ணப்பித்தும் 1550 நாட்களாக பதிலளிக்காத வட்டாட்சியருக்கு 10,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது. மதுரையைச் சேர்ந்த முன்னாள் அரசு ஊழியர் தேனியில் நிலம் தொடர்பான விவரங்களை அறிய RTI மூலம் பல்வேறு கேள்விகளை முன்வைத்து கடந்த 2019ஆம் ஆண்டு தேனியில் மனு தாக்கல் செய்தார். ஆனால் தேனி வட்டாட்சியர் இதனை அலைக்கழித்து 1550 நாட்களாக பதில் அளிக்காத காரணத்தால் அவர் சென்னையில் இருக்கக்கூடிய தமிழ்நாடு தகவல் ஆணையத்தில் வழக்கு தொடர்ந்தார். இதையடுத்து விசாரணை மேற்கொண்ட அதிகாரிகள் வட்டாட்சியர் 10,000 ரூபாயை இழப்பீடாக வழங்க உத்தரவிட்டனர். இதைத் தொடர்ந்து அவருக்கான விவரங்களும் வழங்கப்பட்டது. இப்போ கடந்த ஒரு 3 வருடங்களுக்கு முன்னாடி
போடிநாயக்கனூரில் வட்டாட்சியர் அலுவலகத்தில் சில எஃப்எம்பியும் சில அரசாணைகளும் கேட்டிருந்தேன். அதை எனக்கு அவங்க தராதனால 19/1 முதல் மேல்முறையீடும் பண்ணேன். அதுக்கும் தரல. அதுக்கு பின்னாடி 19/3 இரண்டாம் மேல்முறையீடு பண்ணேன். அதுக்கும் எனக்கு கிடைக்கல. அதனால் திரும்ப நினைவூட்டல் கடிதம் நான் தமிழ்நாடு தகவல் ஆணையத்துக்கு அனுப்பிச்சேன். அதன் பேரில் கடந்த மாதம் நடந்த நேரடி விசாரணையில் எனக்குரிய தகவலை முழுமையாகவும் எனக்கு தகவல் சார சொல்லியிருந்தாங்க. அது இல்லாமல் என்னுடைய மன உளைச்சலுக்காக வேண்டி 10,000 ரூபாய் வழங்க சொல்லியிருந்தாங்க. இந்த பணமும் இந்த முழுமையான தகவலும் எனக்கு வந்து சேர்ந்துடுச்சு. எனக்கு இந்த தகவலை பெற்றுத்தந்த தமிழ்நாடு தகவல் ஆணையத்திற்கு எனது மனமார்ந்த நன்றிகள். சென்னையை அடுத்த பட்டாபிராமில் பால் வேனிலேயே வந்து பால் பாக்கெட்டுகளை திருடிய சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. பட்டாபிராம் பகுதியைச் சேர்ந்த மலர்விழி பட்டாபிராம் காவல் நிலையத்தில் அளித்த புகாரில் கடைக்கு வெளியே வைக்கப்பட்டிருந்த பால் பாக்கெட்டுகளை அப்படியே மொத்தமாக மர்ம நபர்கள் திருடிச் சென்றதாக தெரிவித்தார். இது தொடர்பான சிசிடிவி காட்சிகளையும் அவர் போலீசில் ஒப்படைத்துள்ளார். அதில் ஏசி பால் வேனில் வரும் நபர்கள் 50 பால் பாக்கெட்டுகள் கொண்ட டப்பாவை அப்படியே தூக்கிச் சென்றது அதில் பதிவாகி இருந்தது. இதைத் தொடர்ந்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தேனியில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் ஆங்கில வழி கல்வி தொடரக் கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் உரிய நடவடிக்கை எடுக்க ஆட்சியருக்கு நீதிபதி உத்தரவிட்டார். தேனி சீப்பாலக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த சாமிநாதன் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு ஒன்றை தாக்கல் செய்தார். அதில் சீப்பாலக்கோட்டையில் செயல்பட்டு வரும் அரசு உயர்நிலைப் பள்ளியில் கடந்த 2014-15 ஆண்டே ஆங்கில வழி கல்வி வகுப்புகள் தொடங்க கல்வித்துறையால் உத்தரவிடப்பட்டதாகவும், ஆனால் இதனை செயல்படுத்த அப்பள்ளியின் தலைமை ஆசிரியர் முரணாக இருப்பதாகவும் மனுவில் குறிப்பிட்டார். மேலும் மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு ஆங்கில வழி கல்வியை தொடர உத்தரவிட வேண்டும் என மனுவில் கூறினார். இது நீதிபதி மஞ்சுளா முன் விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரரின் கோரிக்கை குறித்து ஒரு வாரத்திற்குள் உரிய நடவடிக்கை எடுக்க தேனி மாவட்ட ஆட்சியர் தேனி மாவட்ட முதன்மை கல்வி அலுவலருக்கு உத்தரவிட்டு வழக்கை நீதிபதி முடித்து வைத்தார். புதுச்சேரியில் அறிவிக்கப்படாத மின்வெட்டால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகுவதாக மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்திலிங்கம் குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் தொழிற்சாலைக்கு மின்சாரம் விநியோகம் செய்வதில் ஆட்சியாளர்கள் முன்னுரிமை காட்டுவதாகவும் பொதுமக்களுக்கு மின் விநியோகம் செய்யாமல் அலட்சியம் காட்டுவதாகவும் கூறியுள்ளார். மேலும் புதுச்சேரியில் போதைப் பொருட்கள் விற்பனை செய்யப்படுகிறது என்ற உண்மையை ஆட்சியாளர்கள் ஒத்துக்கொண்டுள்ளதாகவும் போதை வியாபாரத்தில் போட்டி காரணமாக பல கொலைகள் நடந்துள்ளதாகவும் தெரிவித்தார். ராமநாதபுரத்தில் 10 நாள் திருவிழா முடிந்து பெருமாள் கோயிலுக்கு திரும்பினார். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி வரதராஜ பெருமாள் கோயிலில் வைகாசி வசந்த உற்சவ விழா கடந்த வாரம் காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது. இதன் முக்கிய நிகழ்வாக பெருமாள் கள்ளழகர் வேடம் அணிந்து வைகை ஆற்றில் நீல நிற பட்டுக்கு இறங்கினார். அதனைத் தொடர்ந்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட புஷ்ப பல்லக்கில் நகர் முழுவதும் வீதி உலா வந்து பொதுமக்களுக்கு காட்சியளித்தார். இறுதியாக வைகாசி உற்சவ விழாவின் நிறைவு நாளில் பொதுமக்களுக்கு காட்சி அளித்துவிட்டு வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு சென்றடைந்தார். அப்போது பக்தர்கள் உற்சாகமாக கோஷமிட்டு பெருமாளை வழி அனுப்பினர். அதன் பின் கண்ணாடி சேவை தரிசனம் முடிந்து சிறப்பு தெய்வ ஆராதனை நடைபெற்றது.